நம்ம நினைக்கிற மாதிரி செல்வி தற்கொலை பண்ணிக்கல சார். பெத்த பிள்ளைக்காக தான் உசுரவே பலியா கொடுத்துருக்காங்க. தான் மூலமா ஒரு உசுரை கொடுக்கிறவ தாயின்னா அந்த உசுருக்காக தான் உசுரவே கொடுக்கிறவ தெய்வம் சார். தெய்வம் செல்வி தெய்வம் சார். எங்க அம்மாவை காணோம்? சரவணா, நீ இங்கே இரு, நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். செல்வியோட உருவத்தை எடுத்த பிறகும் ஏன் குழந்தைய அதனால அழிக்க முடியலன்னு தெரிஞ்சுக்கதான் நான் அரண்மனைக்கு போனேன். அப்போ செல்வியோட ஆத்மாவை பார்த்தேன். அவ அந்த சாத்தான குழந்தைய நெருங்க விடாம காவலா நிக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அடுத்தது பிரசிடென்ட் பையனை குறி வச்சது. கூட வந்த இவரை திசை திருப்பி விட்டு இவர் மகனை கொன்னுடுச்சு. இதெல்லாம் ஏன் சாமி யார்கிட்ட முன்னாடியே சொல்லல? எப்படிங்க சொல்லுவாரு? இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இதை நம்பலாமா வேணாமான்னு இன்னும் ஐயா குழப்பத்துல தானே இருக்காரு. இருந்தாலும் உங்க பைய சாவுல சொல்ல வந்தப்போ எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டு தோர்த்துனீங்க. இதுக்கு இடையில திரும்பவும் ஊருக்கு வந்த பூசாரி கலசத்துல இருந்த ஆத்மாவா அதை எடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவியை காப்பாத்த வீட்டுக்கு போனாரு. அப்ப பொண்ணு நம்ம பொண்ணே இல்ல. என்னங்க சொல்றீங்க? சொல்ல நேரம் இல்ல, வா சீக்கிரம். ஆனா தன் அடிமைப்படுத்தின கோவத்துல ஏற்கனவே அவர் பொண்டாட்டிய கொன்னது பூசாரிய கொன்னு அவர் உருவத்தை எடுத்து திரும்பவும் அரண்மனைக்கு வந்துச்சு. ஆனா செல்வியோட தாய் பசத்தை மீறி எதுவும் பண்ண முடியாததுனால காட்டுக்குள்ள போய் நான் காப்பாத்தணும்னு நினைச்ச இன்ஸ்பெக்டரை கொன்னுடுச்சு. சரி, நீங்க தான் அது இதுங்கிறீங்கல்ல, ஒரு பவர்ஃபுல் பூஜையை நடத்தி அந்த பாக்கை கட்டுப்படுத்த வேண்டியதானே? அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதுவும் இன்னைக்கு மகாநாக பஞ்சமி திருவிழாவில் அம்மன் அசுரனை சம்மாரம் பண்றதுக்குள்ள அது குழந்தைய கொன்னுடுச்சுன்னா அப்புறம் தெய்வ சக்தியால கூட அதை அழிக்க முடியாது. ஒரே குழப்பமா இருக்கேயா. இப்போ சாமியார் என்ன சார் பண்ணுறது? ரிலீஸ் பண்ணுறீங்களா? ரிலீஸ் பண்ணிட்டு நாளைக்கு ஜட்ஜு அக்யூஸ் எங்கன்னு கேட்டாருன்னா சாமியார் எந்த தப்பும் பண்ணது பூரா பாக்குன்னு சொல்ல முடியுமா? அப்புறம் பாக்கை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க. எங்க போறது சார்? ஃபாரஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் தானா காத்துல பறந்து கீழே விழுந்து செத்ததை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். இந்த சாமியார் பாவம் ஒண்ணுமே பண்ணல சார். அது சரியா? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா திருவிழாவுக்கு பிரச்சனையாயிடும் தானே. இன்ஸ்பெக்டர்ல இருந்து அத்தனை சாவியும் நாம மீடியா கிட்ட இருந்தும் பப்ளிக் கிட்டயும் மறைச்சு வச்சிருக்கோம். இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருவிழா முடிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த சாமியாரை லாக்கப்பில் வைங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எவையா இந்த காட்டில் கொண்டாந்து இப்படி போலீஸ் ஸ்டேஷனை கட்டினது? இப்போ தனியாக வேற போகணும். உங்ககிட்ட விபூதி இருக்கு சார், இருக்கு சார். வேண்டா. பாகு வீரபாகு வீட்டுக்கு போகிற வரைக்கும் துணையாக இருப்பா. முருகா, என்ன வெளியே விடுங்க சார். என்ன உள்ள அடிச்சு வைக்கிறது ஊருக்கு நல்லது இல்லை சார். எனக்கு வேற வழி தெரியல சாமி. ஐயா உத்தரவு. சாமி, நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்திருக்கீங்கன்னு தெரியாமல் உங்களை சந்தேகப்பட்டுட்டோம்.
எங்களை மன்னிச்சிருங்க சாமி. என்னாச்சு? கேட்டு திறந்து விடுங்க. ஐயோ, சாமி என்னாச்சு? இப்போதைக்கு சமாளிச்சிட்டேன். சாமி என்னது? உங்களுக்கு அடிபட்டு இருக்கு? பரவாயில்ல, விடுங்க. இல்ல, நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரவணா, என்னப்பா ஆச்சு? செல்வி சாவுக்கு நான் தான் காரணம்னு தோணுது அத்தை. அதுக்கு நீ என்னப்பா பண்ணுவ? செல்வி லவ்வுக்கு எதிராக அப்பா இருந்தப்போ நான் அவங்கள சமாதானப்படுத்த தான் பார்த்தேன். அதுதான் தப்பு. ஸ்ட்ராங்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்பா செத்தப்போ மாலை கழுத்துமா புருஷனோட வந்து நின்னால மனுஷியா நீ எங்க அண்ணா சொல்ல சொல்ல கேட்காம நீ ஓடி போனீல்ல. இப்ப எந்த முகத்தை வச்சு நீ சாவு போவ? உன்னால தான் எங்க அண்ணா செத்தா. அப்பா முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு வெளியே போ. இனி உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சமாதானமும் இல்ல. அப்போ கூட நான் அவன் முகத்தை பார்க்கல. பார்த்துருந்தா கண்டிப்பாக அவளை போக விட்டுருக்க மாட்டேன். இந்த நிலைமை வந்திருக்காது. அன்னைக்கு அவள் வந்தப்போ அவன் முகத்தை நான் பார்க்காதனால என்னமோ கடைசி வரைக்கும் அவன் முகத்தை நான் பார்க்க முடியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வருவேங்கிற நம்பிக்கையில் அவன் இருந்தான்னு சக்தி சொல்லும்போது நான் உடஞ்சி போயிட்டேன். அவளாக வருவான் இருந்துட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாற்ற ஒத்தையாளா எவ்வளோ போராடி இருப்பா. புருஷன் உருவத்தில் குழந்தைகளை கொல்ல வரும்போது அவ எந்த பக்கம் நிற்பா? யாருக்காக யாரும் இழப்பா? அந்த மன கஷ்டத்தோட உயிரை விட்டாவது குழந்தைகளை காப்பாற்றணும்னு துடிக்க துடிக்க செத்துருக்காத்த. ஒருவேளை காப்பாற்ற அண்ணா வருவான்னு அந்த கடைசி நிமிஷத்தில் கூட நினைச்சிருக்கலாம் இல்லையா? எந்த முகத்தில் வாழ்நாள் பூரா சிரிப்பை மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த முகத்தில் கடைசியில் பயமும் பதட்டமும் தான் இருந்திருக்கு. அவன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா இத்தனை வலியும் பொறுத்துக்கிட்டு இந்த குழந்தைகளை காப்பாற்றிருப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். இந்த நிமிஷம் வரைக்கும் இறந்ததுக்கு அப்புறமும் குழந்தைகளை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்கா. செல்வி மாதிரி ஒரு தங்கச்சி மட்டும் இல்ல, செல்வி மாதிரி ஒரு அம்மா கிடைக்கவும் கொடுத்து வச்சிருக்கணும். ஹாப்பி பர்த்டே.